ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் மலைகளாலும் பசுமையான வயல்களாலும் சூழப்பட்டிருந்தது. அந்த கிராமத்தின் நடுவில் பழமையான முருகன் கோவில் ஒன்று இருந்தது. அந்த கோவிலுக்கு தினமும் கிராம மக்கள் வந்து பிரார்த்தனை செய்வார்கள். அந்த கோவில் அருகில்தான் ஆதி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஆதி நல்ல மனசுக்காரன், யாருக்கும் தீங்கு செய்யாதவன். ஆனால் அவன் வாழ்க்கையில் எதுவும் சரியாக அமையவில்லை. எந்த வேலை தொடங்கினாலும் அது பாதியிலேயே நின்று போய்விடும். நண்பர்கள் உதவி செய்வார்கள் என்று நினைத்தால் அவர்கள் கூட விட்டு சென்று விடுவார்கள். அவன் மனதில் ஒரு கேள்வி தினமும் எழும், ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படியாயிருக்கிறது என்று. ஒரு மாலை நேரம் மழை பெய்து முடிந்திருந்தது. வானத்தில் கருமேகங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ஆதி மனம் உடைந்து முருகன் கோவிலுக்கு சென்றான். கோவில் அமைதியாக இருந்தது. தீபம் மட்டும் மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. ஆதி முருகன் சிலையை பார்த்தான். அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. முருகா, நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் என் வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்கவில்லை? அவன் சன்னதியின் முன் அமர்ந்து கண்ணீர் விட்டான். அந்த நேரத்தில் கோவிலின் பக்கத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது. குழந்தையே என கேட்டது. ஆதி திரும்பி பார்த்தான். அங்கு ஒரு முதிய சித்தர் நின்று கொண்டிருந்தார். நீண்ட தாடி, முழு உடலிலும் திருநீறு, கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி. சித்தர் மெதுவாக சிரித்தார். ஏன் அழுகிறாய்? ஆதி சொன்னான். என் வாழ்க்கையில் எதுவும் சரியாக இல்லை. நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தோல்விதான் வருகிறது. சித்தர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார். உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். ஆதி கேட்டான். என்ன தவறு? சித்தர் சொன்னார். அவர்கள் தங்களுடைய சக்தியை அறியாமல் வாழ்கிறார்கள். ஆதி குழப்பமடைந்தான். என்ன சக்தி? சித்தர் சொன்னார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள். அவர்கள் பயத்திலும் சந்தேகத்திலும் வாழ்கிறார்கள். ஆதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். சித்தர் மீண்டும் கேட்டார். நீ முருகனை நம்புகிறாயா? ஆதி உடனே சொன்னான். ஆம், மிகவும் நம்புகிறேன். சித்தர் சிரித்தார். அப்படியென்றால் முருகன் உன்னை ஏன் கைவிடுவார்? ஆதி பதில் சொல்ல முடியவில்லை. சித்தர் மலையை காட்டி சொன்னார். அந்த மலையை பார்க்கிறாயா? ஆம். அந்த மலையின் உச்சிக்கு செல். அங்கே உன் வாழ்க்கையை மாற்றும் உண்மை கிடைக்கும். ஆதி ஒரு நிமிடம் யோசித்தான். பிறகு தைரியம் கொண்டு அந்த மலையை ஏற ஆரம்பித்தான். மலை ஏறுவது மிகவும் கடினம். இருட்டு, காற்று, காடு. ஆனாலும் அவன் மனதில் ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. நான் என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். பல மணி நேரம் நடந்த பிறகு அவன் மலையின் உச்சியை அடைந்தான். அங்கே ஒரு சிறிய குகை இருந்தது. அவன் குகைக்குள் சென்றான். அங்கு ஒரு முதியவர் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவர் கண்களை திறந்து ஆதியை பார்த்தார். நீயே அந்த சித்தர் அனுப்பியவன்தானே? ஆதி ஆச்சரியப்பட்டான். உங்களுக்கு எப்படி தெரியும்? முதியவர் சிரித்தார். அவர் வழி தவறிய மனிதர்களை இங்கே அனுப்புவார். அவர்கள் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ள. ஆதி கேட்டான். என்ன உண்மை? முதியவர் சொன்னார். மனிதனின் மிகப்பெரிய சக்தி அவன் மனம். மனம் உறுதியானால் வாழ்க்கை உயர்வாகும். மனம் உடைந்தால் வாழ்க்கை சிதறும். பிறகு அவர் சொன்னார். நாளை முதல் 30 நாட்கள் 3 விஷயம் செய். அதிகாலை எழுந்து தியானம் செய். தினமும் கடவுளுக்கு நன்றி சொல். யாருக்காவது ஒரு நல்ல உதவி செய். இந்த 3 விஷயம் செய்தால் உன் வாழ்க்கை மாறும். ஆதி அந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டான். அடுத்த நாள் முதல் அவன் அந்த வழியை பின்பற்ற ஆரம்பித்தான். அதிகாலை எழுந்து தியானம் செய்தான். முருகனை நினைத்து நன்றி சொன்னான். தினமும் யாருக்காவது உதவி செய்ய ஆரம்பித்தான். மெல்ல மெல்ல அவன் மனதில் இருந்த பயம் மறைந்தது. அவன் முகத்தில் அமைதி வந்தது. அவன் பேசும் வார்த்தைகளில் நம்பிக்கை வந்தது. சில மாதங்கள் கழித்து அவன் ஒரு சிறிய தொழில் தொடங்கினான். நேர்மையாக உழைத்தான். அவன் தொழில் வளர ஆரம்பித்தது. ஒரு நாள் அவன் மீண்டும் முருகன் கோவிலுக்கு சென்றான். அவன் கண்களில் கண்ணீர். ஆனால் இந்த முறை அது துயரக் கண்ணீர் இல்லை. அது நன்றி கண்ணீர். அவன் முருகனை பார்த்து மெதுவாக சொன்னான். முருகா, நான் கேட்டபோது நீ பதில் சொல்லவில்லை என்று நினைத்தேன். ஆனால் இப்போது புரிகிறது. நீ என்னை கைவிடவில்லை. நீ என்னை வளர்த்தாய். அந்த நேரத்தில் அந்த சித்தர் மீண்டும் கோவிலின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். ஆதி அவரை பார்த்து ஓடினான். ஆனால் அருகில் சென்றபோது அங்கு யாரும் இல்லை. அங்கு இருந்தது ஒரு வேல் சின்னம் மட்டும். ஆதி அதிர்ச்சியடைந்தான். அவன் புரிந்து கொண்டான். அந்த சித்தர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை. அவர் முருகன் அனுப்பிய ஒரு வழிகாட்டி. ஆதி கைகளை கூப்பி வணங்கினான். முருகா, இனிமேல் என் வாழ்க்கை உன் பாதையில்தான். அந்த நேரத்தில் சூரியன் உதித்தது. அந்த ஒளி முழு கிராமத்தையும் நிரப்பியது. அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அது கடவுள் உன்னை கைவிட்டதற்கான அறிகுறி அல்ல. அது உன்னை இன்னும் பெரிய மனிதனாக மாற்ற கடவுள் கொடுத்த ஒரு சோதனை.
நம்பிக்கை இருந்தால், முயற்சி இருந்தால், நல்ல மனம் இருந்தால் கடவுள் எப்போதும் உன்னுடன் இருப்பார்.